தமிழகத்தில் 2 திராவிட அரசுகளும் விவசாயிகளை வஞ்சிப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி குற்றச்சாட்டு. தமிழக அரசியலில் 2 திராவிட அரசுகளும் விவசாயிகளை வஞ்சிப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி குற்றம் சாட்டி பேசினார். அரியலூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட உழவர் பேரியக்க கூட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அரியலூர் மாவட்ட தலைவர் அசோகன் மற்றும் மாவட்ட செயலாளர் தமிழ்மரவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில வன்னியர் சங்க செயலாளர் கா. வைத்தி, மாநில அமைப்பு தலைவர் TMT திருமாவளவன் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர். முன்னதாக தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாவட்ட செயலாளர் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி, மாநில செயலாளர் வேலுச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் டிசம்பர் 26ஆம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநில மாநாட்டிற்கு அரியலூர் மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான உழவர்களை அழைத்து சென்று மாநாட்டை வெற்றி பெற வைப்பது என ஆலோசனை செய்யப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில துணைத் தலைவருமான இளவழகன், மாநில இணை செயலாளர் பசுமை தாயகம் ராதாகிருஷ்ணன், வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் மேட்டூர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாவட்ட தலைவர் குணசேகரன் நன்றி கூறினார். கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி, 2 திராவிட கட்சிகளுமே நாடகம் செய்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது சேலம், தருமபுரி மாவட்டத்திற்கு காவிரி உபரிநீர் கொண்டுவர வேண்டும் என 10 லட்சம் விவசாயிகளிடம் கையெழுத்தை பெற்றுக் கொடுத்தோம். ஆனால் திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. தற்போதுள்ள அரசும் நிறைவேற்ற முன்வரவில்லை. 2 திராவிட அரசுகளும் விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள். அந்த நிலைமை மாற வேண்டும். கொள்ளிடத்தில் திறந்து விடப்படும் காவிரி உபரி நீரை அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளிலும் நிரப்பினால் விவசாயம் மேம்படும். அதை வலியுறுத்தி சோழர் பாசன திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைப்பயணம் செய்து பரப்புரை செய்தார். ஆனால் அந்த திட்டமும் நிறைவேற்றவில்லை. மழை வெள்ளத்தால் பயிர்கள் பாதிக்கப்படும் போது கடந்த அரசும் தற்போது உள்ள அரசும் எவ்வித நிவாரணத் தொகையும் வழங்கவில்லை. எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மழை வெள்ளம் மற்றும் புயலினால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 நிவாரணம் வழங்க வேண்டும். அதேபோல் கரும்பு உள்ளிட்ட அனைத்து பயிர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு வேளாண்மை பிரச்சனைகள் இருக்கிறது. அது காவிரி நீர் பிரச்சனை, தாமிரபரணி பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, வைகை பாற்று பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் சோழர் பாசன திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் பொன்னேரி போன்ற ஏரிகளை எல்லாம் தூர்வாரி இந்த அரியலூர் மாவட்டத்தினுடைய நீர்வளத்தை பெருக்கி வேளாண்மையை பெருக்க இந்த அரசு திட்டமிட வேண்டும். இந்த கோரிக்கைகளை எல்லாம் வைத்து திருவண்ணாமலையில் வருகிற 21/12/2024 அன்று நடைபெறுகிற அந்த மாநாட்டில் இந்த கோரிக்கையும் வைத்து நாங்கள் போராடுவோம். ஆகவே இந்த மாநாட்டில் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும், பசுமை நாயகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், இன்னும் பிற விவசாய அமைப்புகளைச் சேர்ந்தவர்களெல்லாம் கலந்து கொண்டு இந்த மாநாட்டிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அது சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் இந்த அரியலூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே கிராமங்கள் தோறும் சுவர் விளம்பரங்கள் செய்வதோடு என்றும் அதே நேரத்தில் ஒரு 6000த்திற்கு மேற்பட்ட உழவர்களை ஜாதி மதம் கட்சி வித்தியாசம் பெறாமல் அந்த மாநாட்டிற்கு அழைத்து வருவதென்றும் இந்த கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி
கண்டு மகிழுங்கள். ஆம், இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு.